வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு என்ன பேசலாம்? எதை பற்றி பேசலாம்? வேலைக்காரியின் விடுகதை. ஏற்கனவே விடுகதையெல்லாம் நிறைய போட்டாச்சு. இது வேலைக்காரியின் விடுகதை அப்படிங்கிறது அம்பல சோமாசின்னு ஒரு புலவர் இருந்தார். அம்பல சோமாசி. இவர் ஒரு நாளைக்கு தேரெழுந்தூர்ல கம்பருடைய வீட்டுக்கு வருகிறார். அப்போ அந்த வீட்டு வாசலில் ஒரு பெண் வரட்டி தட்டி கொண்டிருக்கிறாள். அவன் என்ன சொல்றா? வாங்க வாங்க, நீங்களும் தமிழ் புலவரா அப்படின்னு கேட்கிறா. ஆமாம்மா, கம்பர் இருக்கிறாரான. இருக்கிறாராவா? அவரை பார்ப்பதற்கு எத்தனை புலவர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தெரியுமா? அளவளாவிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய கம்பரை போல நல்லவர் கிடையாது. யார் வந்தாலும் முகம் சுளிக்காமல் பேசுவார்னுட்டு மூச்சு விடாம இந்த அம்பல சோமாசி கிட்ட கம்பரை பத்தி அப்படி புகழறா புகழறா புகழறா. நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. ஏன்னு கேட்டா அவரோட தமிழை கேட்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னுலாம் சொன்ன உடனே, அப்பா வாயாடி பொண்ணே, அவர் இருக்காரான்னு தானே நான் கேட்டேன், அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பேசுற அப்படின்ன உடனே அவ சொல்றா, சரி நீங்க யாருன்னு. நான் ஒரு தமிழ் புலவன். சரி, இவ்வளவு பேசுறியே, கம்பர்கிட்ட நீ தமிழை கற்றாயா அப்படின்னு கேட்கிற போது, என்னங்க ஐயா, அவர் எப்பேற்பட்ட புலவர், அவங்க வீட்டுல நான் வேலை பார்க்கறது தான் எனக்கு பெருமையே தவிர அவர்கிட்ட போய் நான் தமிழெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமா? என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? அப்ப அவர் சொன்னாராம், சரி சரி, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா நாராம். அவ்வளவு எளிதில் நான் சொல்லிவிட மாட்டேன். உங்களுக்கு ஒரு விடுகதை போடுகிறேன், சொல்லுகிறீர்களா? சரியாக இந்த வேலைக்காரியிடம் மாட்டிக்கொண்டு விட்டோம்னு அம்பல சோமாசி நினைச்சாராம். சொல்லு. வட்டமாக இருக்கும் நிலவல்ல, வன்னிக் கொடியில் ஏறும், தட்டுவோர் கையில் கூத்தாடும், எரித்தால் சிவசிவ என்பர். என்னது, இது ஒரு விடுகதையா அப்படின்னாரு. ஆமா, இதுக்கு பதில் சொல்லுங்க. வட்டமாக இருக்கும் நிலவல்ல, வன்னிக் கொடியில் ஏறும், தட்டுவோர் கையில் கூத்தாடும், எரித்தால் சிவசிவ என்பர். சொல்லுங்க அப்படின்னாராம். அவர் முழின்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாராம். பெரிய புலவர். என்ன வட்டமா இருக்கும், நிலா இல்லை. சரி, வட்டமா என்ன இருக்கும்? அவருக்கு புரியல. அவ சொல்றாளாம், சாமி, நாளைக்கு காலையில நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அவ்வளவு நேரம் தரேன். ஏன்னு கேட்டா எங்க கம்பர் ஐயாவெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் சொல்லிடுவாரு. உங்களுக்கு கொஞ்சம் நாளை காலையில வரைக்கும் நீங்க வாங்க, நான் இங்கதான் இருப்பேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாளாம். அப்படின்ட்டு அவ கிடுகிடுன்னு வேலையை பார்த்துட்டு அவ போயிட்டா. அந்த நேரத்துல கம்பர் ஆஹா, அம்பல சோமாசி அவர்களே, வெகு நேரம் ஆகிவிட்டதா? என்ன இந்த வாயாடியிடம் மாட்டிக்கொண்டீர்களா என்ற பொழுது அவர் சொன்னாராம், என்ன பேச்சு பேசுறா ஐயா, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லியிருக்கேன், அது வேணா கேள்விப்பட்டிருக்கேன். இவை என்ன பேச்சு பேசுறா? உங்களை பத்தி அப்படியே ஒரே பாடல்களா பாடிடுவா போல இருக்கு, எங்க ஐயாவை போல உண்டான்னுட்டு. என்ன வேறதான் சொன்னாளா? ஆமா, ஒரு விடுகதை போட்டா. எனக்கு தெரியலையே. என்ன விடுகதை சொன்னாள் அப்படின்னு கம்பர் கேட்டாராம். வட்டமாக இருக்கும் நிலவல்ல, வன்னிக் கொடியில் ஏறும், அப்புறம் தட்டுவோர் கையில் கூத்தாடும், எரித்தால் சிவசிவ என்பர். இது உங்களுக்கு புரியலையா? நீங்க வரும்போது அவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? நான் வரும்போது இந்த மாட்டு தொழுவத்தெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த சாணியெல்லாம் ஒன்னா போட்டு என்னமோ உருட்டி உமியில தட்டி அப்படி தட்டிட்டு இருந்தா, சுவத்துல ஒட்டினா. இதைத்தான் அப்படி பண்ணிக்கிட்டே என்னோட பேசினான். அதுதான் விடை அப்படின்னாராம். அப்பவும் அம்பல சோமாசிக்கு புரியல. அதுதான் விடை என்றால்? வட்டமாக இருக்கும் வரட்டி, வன்னிக் கொடியில் ஏறும் பஹ்னி அப்படிங்கிறது நெருப்பு, அடுப்புல போடுறதுக்காக இதை காய வைப்பாங்க. சரி, அப்புறம் தட்டுவோர் கையில் கூத்தாடும். இப்ப இந்த உருண்டையை எடுக்கிறாள்ல,
அவ இந்த கையிலேயே வச்சு தட்ட மாட்டா, இந்த கைக்கும் இந்த கைக்கும் இந்த கைக்கும் இப்படி மாத்தி 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 தட்டி அதை எடுத்து சுவத்துல அப்பிடுவா. கையில கூத்தாடுறது இல்ல. சரி, தீயில் இட்டால் சிவசிவ என்பர். ஆமா, இதற்குன்னு சிறப்பாக செய்யப்படுகின்ற பசுமாட்டு அந்த உருண்டைகளை சிவசிவன்னு சொல்லி அதை புடம் போடுவாங்க. அதை சலித்து எடுத்தால்தான் திருநீரு. திருநீர் எப்படி எடுவாங்க? இப்படி கையில எடுத்து இப்படி எடுத்துக்க மாட்டாங்க, அண்ணாந்து பார்த்து நம சிவாய சிவாய அவ்வளவுதான். அது கீழே சிந்தக்கூடாது என்பதற்காக பஸ்மத்தை ஹர ஹர சிவசிவ என்பர் இல்லையா, தீயில் இட்டால் சிவசிவ என்பர், சிவசிவன்னு சொல்லிதான் திருநீர் எட்டுக்கணும். அதைத்தான் அவ சொல்லியிருக்காரு. அம்பல சோமாசி சொன்னாராம், ஒரு வரட்டி தட்டுற ஒரு வேலைக்காரிக்கு உள்ள பாண்டித்யம் கூட எனக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். பல நூல்களை நாம் படித்திருப்போம் ஐயா, ஆனால் பாமர மக்களிடையே வருகின்ற இந்த கவிதைகளும் விடுகதைகளும் அவர்கள் இரத்தத்தில் ஊறி இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய தமிழ். நாம் வேண்டுமானால் பல நூல்களை பற்றி பேசலாம், அவர்கள் உடலில் ஓடுவதுதான் உண்மையான தமிழ் ரத்தம் அப்படின்னு சொன்னாராம் அம்பல சோமாசி. அடுத்த முறை வரும்பொழுது அவளுக்காக நான் விடுகதை கொண்டு வருகிறேன் என்று அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம். எனக்கு இந்த கதையில என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நாம நினைக்கிறோம் பாமர மக்களுக்கு என்ன தெரியும். ஔவையார் ஒரு தூரம் எங்கேயோ வெளியூர் போன பொழுது குழந்தைகள் எல்லாம் பாண்டி ஆடிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஔவையாருக்கு ஒரே பசி, தண்ணி வேணும், இல்லாட்டா மோராவது வேணும், கூழாவது வேணும். கூழுக்கு பாடின்னு அவளுக்கு பேரு. அங்க விளையாடி கொண்டிருந்த இந்த குழந்தைகளை கூப்பிட்டாலாம். அந்த காலத்திலும் சோத்துக்கடை என்று இருந்திருக்கிறது, யாராவது சோத்துக்கடையும் வைத்திருப்பார்கள் போலும். இங்கு சோறு எங்கே விற்கும் என்று கேட்டாராம். சோறு எங்கே விற்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த குழந்தைகள்கிட்ட போய் எங்கே விற்கும்னு கேட்கல, சோறு எங்கே விற்கும்னு போது ஒரு பையன் அங்கேருந்து வந்தானா, தொண்டையில தான் விற்கும், அது கூட உனக்கு தெரியாதான்னு கேட்டானா. அப்பதான் ஔவையாருக்கு நெத்தி பொட்டுல அடிச்சாப்புல இருந்துதான். இவங்கிட்ட நாம என்ன கேட்க, சோறு எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கணும், சோத்துக்கடை எங்க இருக்குன்னு கேட்டிருக்கணும். சோறு எங்கே விற்கும்னு கேட்டதுக்கு அவன் தொண்டையில தான் விற்கும் அப்படின்ட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் சாதாரண மக்கள் பேசுகிற அந்த அந்த தமிழுக்குள்ள எவ்வளவு ஒரு இனிமை அருமை இல்லையா? இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ஒரே சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னால் முடியுமா அப்படின்னு நீங்க யாராவது உங்ககிட்ட ஏதான்னு கேட்டாக்க, நீ என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறமா சொல்றேன், அப்படித்தானே நம்ம பதில் சொல்லுவோம். இனிமே அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். உன்னால முடியுமா, முடியும் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க சொன்னதுக்கு பிறகு கண்டிப்பா நம்மளால அதை முடியும். இது எப்படி அப்படின்னு கேட்டா, சைக்கலாஜிக்கலி இதுக்கு என்ன சொல்றாங்க, பாசிட்டிவா எடுக்கும் போதே அந்த ரெஸ்பான்ஸ் முடியும், எஸ், அந்த பாசிட்டிவா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆதிசங்கரருடைய சீடர் பத்மபாதர், அவர் என்ன நினைச்சாராம், எல்லா அவதாரங்களும் மகாவிஷ்ணுவோடது ரொம்ப தான் நன்னா இருக்கு, ஆனா ஏன் இந்த நரசிங்கம் மட்டும், அதை எனக்கு நேர பார்த்தாதான் அது அது எப்படி இருக்குங்கிறது புரியும். இப்ப நிறைய ஸ்லோகங்கள்ல பார்த்துருக்கேன், ஆனா இது எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது அவருக்கு மனசுல என்ன தோணித்தான், என்னால அவரை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு 2 மனசோட ஒரு இடத்துல போய் உட்காந்தாராம். காட்டுக்குள்ள போய் உட்காந்து எப்படியாவது நரசிம்மனை தரிசனம் பண்ணிவிட வேண்டும், அவ்வளவுதான் அவரோட சங்கல்பம். என்னன்னு கேட்டா, மற்ற அவதாரங்கள்லாம் என்னால ஏத்துக்க முடியறது, ஆனா சிங்கத்தலையும் மனித உடலுமாக ஒரு அவதாரம், அதுவும் ஆவேசமாக அந்த ஹிரண்ய கசிப்புவை கொல்வதற்காக வந்தது இல்லையா, எனக்கு அதை பார்த்தாதான் நம்பிக்கை வரும் அப்படின்னு அவர் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப நல்ல உச்சி வெயில். அப்ப அங்க ஒரு வேடன் வந்தானாம். சாமி, மலைத்தேன் இருக்கு, பழங்கள் இருக்கு, சாப்பிட்றீங்களா, எதுக்கு இப்படி கண்ணை மூடிண்டு உட்கார்ந்து இருக்கிய அப்படின்னு அவன் அந்த தபஸ கலைச்சிருக்கான். அவன் தெரியாம தான் ஏதோ உட்கார்ந்து இருக்காரே, பழங்களும் கொடுக்கலான்னுட்டு. அப்ப இவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஏய், நான் மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் வச்சு நான் ஏதோ ஒன்ன பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், அப்ப நீ குறுக்க பேசிட்டியே பாரு, எனக்கு முடியுமா முடியாதான்னு எனக்கே ஒரு மாதிரி அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன பொழுது,
என்ன சாமி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டானாம். அவர் சொன்னாராம், தலை சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பு மனுஷன் மாதிரி இருக்கும், அந்த மிருகத்தை நீ பார்த்திருக்கியா? பார்த்தது இல்லை. ஆனா அப்படி ஒரு மிருகம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அப்படியா, இந்த காட்டுல இருக்கா? ஆமா, இந்த அகோபிலம்னு சொல்றாங்களே இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்ன பொழுது, அப்படின்னா சரி சாமி, எனக்கு தெரியாம இந்த காட்டுல எந்த மிருகமும் கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு அந்தி சாயறதுக்குள்ள அந்த மிருகத்தை கட்டி பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன், அப்ப நீ பாரு, நீ எதுக்கு கண்ண மூடின்னு உட்காந்துருக்கன்னுட்டு போயிட்டான். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு காட்டு வேடன், அவனுக்கு நரசிம்மரை பத்தி என்ன தெரியும்? என்னமோ நான் சொன்ன அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனை வச்சுண்டு இப்படிதான் இருக்கும்னு என்னுடைய வர்ணனையில சொன்ன உடனே, நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொண்டு உனக்கு அதை பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு இவர் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். இந்த வேடம் என்ன பண்ணா, அங்க இங்க எங்க, அவன் சாப்பிடக்கூட இல்லை, கையில கொண்டு வந்த பழம் தேன் எல்லாத்தையும் அங்கங்கேயே போட்டுட்டு, எனக்கு அந்த மிருகத்தை பார்க்கணும், எனக்கு அந்த மிருகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு ஒருநிலைப்பட்டு, வேற ஒண்ணுமே அவனுக்கு தெரியல, முள்ளெல்லாம் கீறுறது அவன் போற போது அவன் அதுக்கெல்லாம் கவலையே படல. அங்க தேடுறான், இங்க தேடுறான், இங்க தேடுறான், அங்க தேடுறான், எங்கெல்லாமோ போய் தேடுறான், காட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். அந்த மிருகமே நீ வா, நீ இன்னும் பாதி மனுஷனாமே பாதி மிருகமாமே, வா வா எல்லாம். ஒத்தரும் வரலன்ன உடனே சாயங்காலம் 5 மணி ஆச்சு. நான் அவர்கிட்ட வேற வீராப்பா பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமே நம்ம அவர்கிட்ட போய் நின்னா, அட பைத்தியகாரா, உனக்கு உண்டான தேனு பழம் இதோட தான் நீ வச்சுக்கணும், நீ போய் சாமியை தேடுவியா அப்படின்னு கேட்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரி அவர்கிட்ட போகவே வேண்டாம், இங்க ஒரு பாறை இருக்கு, அதுல ஏறி நான் குதிச்சு விடுறேன், ஏன்னா பேர்பட்ட வீராப்பு பேசின வேடாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுப்பாங்கல்ல அப்படின்ட்டு ஒரு பாறையில ஏறி, நான் தேடியது கிடைக்கவில்லை, அதனால என்னை இறைவா ஏற்றுக்கொள்னு சொல்லி குதிக்க போறான். அப்ப உருன்னு ஒரு 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 சிங்கத்தோட உருமல் கேட்டுது. பார்க்கறான், பீதாம்பரம் கட்டிண்டு சிங்க தலையோட அழகான ஆபரணங்கள்லாம் பூண்டு அப்படி சங்கு சக்கரதாரியாக பார்க்கறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம், எப்பா இப்பவாவது நீ கிடைச்சியே, இரு நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு இந்த பாறையிலேருந்து குதிச்சான். பக்கத்துல இருக்கிற கொடி இடி எல்லாத்தையும் எடுத்து புடிங்கினான். நீ உன்னை எங்கேயும் ஓடி போயிடாத, நான் உன்னை இப்படியே கட்ட போறேன் சொல்லிட்டு இறுக்கி கட்டி தர 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 தரன்னு இழுத்துட்டு வரான். ஈஸ்வரன் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த வேடம் இழுத்துட்டு வரான். அவரும் வரார். யாரு? நரசிம்மர். எப்படி நகத்தால அவன் அப்படி வள்ளுகிறால் பகிர்ந்தவன் இல்லையா? ஏற்பட்ட கோபக்கார ஒரு சுவாமி இந்த வேடனுக்காக கட்டுப்பட்டு இந்த இதெல்லாம் வச்சு கொடியெல்லாம் வச்சு கட்டி இழுத்துன்னு வர பத்மபாதர் உட்கார்ந்து இருக்காருங்க. சாமி நீ கேட்டியே, இத பார், அழைச்சுன்னு வந்துட்டேன். எப்படி இருக்கு தெரியுமா? அது பீத்தாம் பட்டு பட்டு வேட்டி கட்டி இருக்கு, கையில சங்கு சக்கரம் வச்சிருக்கு, தலை சிங்க தலை, பாரு எப்படிப்பட்ட மார்பு, ரொம்ப அழகா இருக்கு பாருங்கிறானா. பத்மபாதர் கண்ணை திறந்து பாக்குறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா கையில கொடியெல்லாம் தெரியுது, ஆனா நரசிம்மர் தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியலையேண்ணா. என்ன சாமி, இதோ நான் பிடிச்சிட்டு இருக்கேன் பாரு, இரு நான் அதோட மாற தொடுறேன், இதோட கைய தொடுறேன், தெரியுதா, சத்தம் கேக்குதா? இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நிஜமா சொல்றானா பொய் சொல்றானான்னு புரியாத போது அந்த பத்மபாதருக்கு ஒரு அசரீரி கேட்டதான். பத்மபாதா, நீ நான் வருவேனா மாட்டேனா அப்படின்னு சந்தேகத்தோடையே உட்கார்ந்து நீ என்ன தியானம் பண்ணின. ஆனா இவன் எப்படியாவது புடிச்சே ஆகிறது அப்படின்னு சொன்னதுனால அவன் அன்ன ஆகாரம் இல்லாம அந்த மத்தியான வெயில்ல இருந்து ஓடு 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 ஓடுன்னு ஓடி அவன் உயிர் தியாகம் பண்ற போதுதான் நான் சொன்னேன், ஐயோ எனக்காக நீ உயிர் தியாகம் பண்ணாத, உன் அன்புக்கு கட்டுப்படுகிறேன்னு வந்தான். அதுக்காக தான் நான் வந்தேன், உனக்கு இன்னும் கண்ணுக்கு தெரியல இல்லைன்னு கேட்டாராம். எனக்கு தெரியல சுவாமி, உன் குரல் மட்டும்தான் கேட்கறதுன்ன பொழுது வேடனுக்கு ஒன்றும் புரியலாம். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, யாருக்கிட்ட பேசுற, இதுகிட்ட தான் பேசுறியான்னு கேட்டானாம். அப்ப பத்மபாதர் எழுந்து இந்த வேடனோட காலில் விழுந்தாராம். ஐயோயோ
உனக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு நிலைப்பாடு மனசு எனக்கு இல்லையேடாப்பா. நீ பார்த்ததோட இல்லாம அதை தொடரியே, எனக்கு அந்த பாக்கியமெல்லாம் இல்லைன்னா. அப்ப போர்மா சாமி இதை விட்டுட்டுமான்னு கேட்டானா. விட்டுடு விட்டுடு, உடனே அவர் இந்த கொடியெல்லாம் அவுத்து விட்டு, நான் சொன்னதை செஞ்சுட்டேன், இல்லை நீ போய்க்கோ அப்படின்னு விட்டான். நான் மிருகத்தை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போய்க்கோன்னு சொல்லிட்டு. அவன் பாமரன் ஆனா பக்தன் இல்லையா? இதே பத்மபாதர் பிற்காலத்தில் அந்த நரசிம்மருடைய அங்க அங்க அவர் இருந்த இடத்தையா அவன் பார்த்தான்ல, கண்ணால பார்க்கல பத்மபாதர். ஆதிசங்கரர் மேல எல்லாரும் ஏவி விட்ட பொழுது இவர் அந்த ஏவி விட்டவைகளை துவம்சம் பண்றதுக்காக நரசிம்மர் இவருக்குள்ள ஆவிர் பவிச்சு அந்த காப்பாளிகர்கள் எல்லாம் அழிச்சார், சங்கரரை காப்பாற்றினார்ங்கிறது பின்னால வந்த வரலாறு. இதுக்கெல்லாம் காரணம் அவருக்குள்ள ஏன் நரசிம்மர் வந்தார் அப்படின்னா, அன்று பார்க்க முடியாத ஒரு சக்தியானது இன்று அவருடைய உடலிலேயே இறங்கி ஆதிசங்கரரை காப்பாற்றியது. அந்த அவருடைய பிரத்யட்சமாக பார்க்க முடியாவிட்டாலும் அந்த சாநித்தியம் உடலுக்குள்ள இருந்ததுனாலதான் இவருக்குள்ள நரசிம்மர் ஆவேசமாக வந்து அந்த ஆதிசங்கரரை எந்தவித ஒரு தீய சக்திகளும் தாக்காதபடி காப்பாற்றினார் அப்படிங்கிறது வரலாறு. ஒரு பாமரனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது பத்மபாதருக்கு தெரியவில்லை. இதுதான் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ரொம்ப படிச்சவங்க முனிவர்களுக்குத்தான் தெய்வம் கண்ணுக்கு முன்னால வருங்கிறத நாம நம்பவே கூடாது. மனசு சுத்தமா இருந்து நம்ம தெய்வத்தை உணர்ந்தாலே போறோம். அது எய்தாப்புல வந்து நிக்கணுங்கிறது இல்லை. சங்கு சக்கரதாரியா நம்ம கிட்ட வந்து நிக்க முடியாது. அதுக்குதான் அர்ச்சாவதாரம் இருக்கே கோவில் எல்லாம், அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஆனா அந்த இறையுடைய அருள் வாங்கணும் அப்படின்னா இங்க மனசு கதவுகளை திறந்து வச்சோம்னா அங்க ஒளி ரூபமா இறைவன் நிச்சயமா வந்து இருப்பான், நமக்கு வழிகாட்டுவாங்கிறது. இதுதான் நம் நாட்டுல ஆதி காலத்திலிருந்து சொன்னது. ஒரு துருவனாகட்டும் ஒரு பிரகலாதனாகட்டும் அந்த நம்பிக்கையை மனசுல விதைச்சின்றதுனாலதான் அவர்களெல்லாம் அந்தந்த நேரத்துல வந்து இறைவன் காப்பாற்றி இருக்கிறான். மனப்பயிற்சி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது மனதை பழக்குவது. மனம்ங்கிறது ஒரு யானை மாதிரி, அதை பழக்கிடலாம். சர்க்கஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஸ்டூல்ல ஏறி நில்லுன்னா ஒரு யானை ஏறி நிற்கும். அதை பழக்கணும். அது போலதான். அதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப கவலை, ஏன்னா வயசாச்சு, அவனுக்கு குழந்தையும் இல்லை. மந்திரிகள்கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு குழந்தைகள் இல்லை, எனக்கு யாரையும் எடுத்துக்கொள்ள எனக்கு மனசும் இல்லை, இப்போ எனக்கு அப்புறம் என்ன ஆகும்னு போது, அரசே நம்மளுடைய ராஜ்யத்தின் வழக்கத்தின்படி ஒரு அரசன் மறைந்து விட்டால் யானையின் பட்டத்து யானையின் கையில் மாலையை கொடுத்து அது அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வரும், யாரு சரியானவனோ. அது ஏன்னா அரசர்களை ஏத்தின்னு வந்ததுனால அதுக்கு அந்த ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அவனுக்கு மாலையை போட்டுடும், அவனை ராஜாவாக்கிடுவோம். அரசர் சொன்னாராம், சரி அப்படியே நடக்கட்டும். அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அந்த யானைக்கு ஒரு பாகன் இருந்தான். பட்டத்து யானையை கூடவே அழைச்சிட்டு வரான். அவனுக்கு ஒரு ஆசை. என்ன நினைச்சான், நம்ம மாப்பிள்ளைக்கு மாலை போடுறதுக்கு நம்ம அதை பழக்கி விட்டுருவோம், சரியா? அது தினம் அவனை வந்து, ஏய் அங்க வந்து நில்லுடா மருமகனை, நீ அங்க வந்து நில்லு, இந்த யானை கிட்ட நான் மாலையை தருவேன், அது உன் கழுத்துல போடுற போது வணங்கி வாங்கிக்கோ, இதை நான் டெய்லி அதுக்கு சொல்லி தருவேன், அது உன்னை நல்லா பார்த்துக்கும். அரசன் இறந்த பிறகு இப்படி அது எல்லார்கிட்டையும் நான் அழைச்சின்னு வருவேன், நீயும் அந்த கூட்டத்துல இருக்கணும், அப்போ உன் கழுத்துல மாலை போடுறாப்புல அதை நான் ட்ரெயின் பண்ணி விட்டுடுறேன்னு சொல்லியிருக்கான். மருமகனுக்கு என்ன கசக்கிறதா, ராஜ பதவின்னா சரின்னுட்டான். ஒரு நாளைக்கு யாரும் பார்க்காத இடத்துல இந்த பட்டத்து யானையை நிறுத்தி அவன் மாலையை அப்படியே எடுத்து எடுத்து போடும் பொழுது அங்க ஒருத்தன் வந்தான், கை நிறைய ஏட்டு சுவடியோட எடுத்துக்கொண்டு. அவன் அரசனை பார்க்கறதுக்கு வரான். அவன் ஒரு கல்வியாளன். அவன் அங்க தெரியாதனமா வந்த உடனே இந்த பாகனுக்கு என்ன கோவமா அப்படிங்கிறான், நீ போ நீ போ அப்படின்னு முழுதான கையை காட்டியிருக்கான். யானையன் திரும்பி அவனை பார்த்துக்கிச்சான். என்ன அவனை யார போன்னு சொல்றான்னா, இது என்ன சொல்றான், இப்ப இவனுக்கு என்ன பண்ணணும்னு. அப்ப ஆனே அங்கெல்லாம் நீ பார்க்காத, அந்த அவனை கையை காட்டி அங்கெல்லாம் நீ பார்க்காத, நீ நான் சொல்றத கேளுன்னு உடனே அவனை நீ போ அப்படிங்கிற உடனே அவன் போயிடுறான். போயிட்டானா ஊரை விட்டு போல, அவன் பாட்டு அங்க இருக்கான்.
இவன் இந்த மருமகனுக்கு மாலை போடுற அதே தினம் அதை பழக்கப்படுத்துறான் இல்லையா, அது போட்டுறது. அவன் உடனே கும்பிடு போடுறான். இவனுக்கு ஒரு சந்தோஷம். சரி, மந்திரி அறிவிக்கிறார். இதனால் சகலமான ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாளை காலையில் ஒரு 9 மணி வாக்கில் ஊர் ஜனங்கள் எல்லோரும் கூட வேண்டும். அங்கு பட்டத்து யானை யாரு வருங்கால அரசர் என்பதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும், இளைஞர்கள்லேருந்து எல்லாருக்கும் ஆசை தானே, ராஜா பதவி கிடைக்குமேன்னுட்டு எல்லாரும் வந்து நின்று இருக்காங்க. இந்த மருமகனும் அவனை கரெக்டா ஒரு இடத்த நிக்க வச்சிருக்கான். இவனுக்கு ஹார்ட் அடிச்சுக்குது. ஏன்னு கேட்டா, இது கரெக்டா அவனுக்கு மட்டும் போட்டுடுச்சு, நான் மந்திரி ஆயிடுவேன்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கான். அந்த இளைஞன், என்ன இவ்வளவு பேர் கூட்டமா என்னமோ இருக்கிறாங்களேன்னு அவனும் வந்து ஒரு ஓரத்துல நிக்கிறான். இந்த யானை இப்படியே வருது. அந்த மருமகன் கிட்ட வரும்போது இவன் அதேதான் 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 நினைச்சுக்கிறான். ஆனா அவனையும் தாண்டி இப்படியே வட்டத்தில் வந்து இந்த ஓலைச்சுவடி வைத்துருந்த அந்த பையனுடைய கழுத்துல மாலையை போட்டு விடுறது. அமைச்சருக்கு என்ன ஒரு சந்தோஷம், மக்கள் அப்படியே ஆரவாரம் பண்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டுனா படித்தவனா இருப்பான், அடுத்த ராஜா படித்தவனாக இருப்பான், ரொம்ப சந்தோஷம்னு அவனை மாலை போட்டவனை அழைச்சிட்டு வந்து அவனுக்கு எல்லா மரியாதையோட அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு போறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நான் அரசனை பார்க்க வந்தேன்ன போது இந்த பாகனுக்கு ஒரே கோபம். இந்த யானை கிட்ட கத்தின்னு இருக்கான், உனக்கு இவ்வளவு நாள் பழக்கி விட்டேன், நீ என் மருமகனை எடுத்திருக்கணும் இல்லவோ, நீ ஏன் இப்படி பண்ணின? அதுக்கு என்ன தெரியும் பதிலா சொல்லும். அது பாட்டு தலையாட்டிக்கிட்டு வச்ச தீனியை சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒண்ணு இதுலேருந்து என்ன நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீ வந்து அந்த முன்னால அவனை நிக்க வச்சு கும்பிட சொல்லி மாலை போடு மாலை போடுன்னு தான் சொன்னியே தவிர, இவனுக்கு மாலை போடுன்னு நீ கை காட்டல. அன்னைக்கு யாரோ ஒருத்தன் வந்தான், அவன் யானை பாக்குற போது நீ அவனை ஏய் நீ போ, ஏய் நீ போன்னு 3 தடவை நீ அந்த விரலை காட்டின உடனே யானையுடைய மனதில் என்ன பதிந்து விட்டது என்றால், இது ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி மாலையை போட சொல்றாங்க, ஆனா அவனைத்தான் கையை காட்டியிருக்கான் அப்படின்னு அவனை கவனமா பார்த்து வச்சுக்கிச்சு. இதுதான் இந்த கதை. இப்ப இந்த மனச நாம எப்படி பழக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அது தன்னை மாற்றிக்கொள்ளும். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள, நல்ல விஷயங்களை பற்றி நினைக்க, சிந்திக்க, பரிமாறிக்கொள்ள இந்த மனசை பழக்கப்படுத்திட்டோம்னாக்கா அது இந்த மருமகன் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் மாலை போடாது, நல்ல காரியங்களை மட்டுமே செய்யும். இந்த மனம் ஒரு யானையை போல, அதை அழகாக பழக்க வேண்டும். இந்த மாதிரி கதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நீங்க இதை அடுத்த தலைமுறைக்கு இந்த கதைகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில தான். நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். வணக்கம்.